வணக்கம் நண்பர்களே. இன்று உங்கள் செலவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இதனால் உங்கள் வணிகம் அதன் செலவுகளை ஈடுகட்ட போதுமான பணத்தை சம்பாதிக்கும் கட்டத்தை விரைவாக அடைய முடியும். இறுதியில் புத்திசாலித்தனமாக வளர்ந்து அதன் மதிப்பை அதிகரிக்கும். எளிமைக்காக ஒரு பாக்கெட் சக்னா என்று நாம் அழைக்கும் ஒரு பாக்கெட் சக்னாவின் விற்பனை விலை 100 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் ஒரு யூனிட் சக்னாவை 100 ரூபாய்க்கு விற்கும்போது பொருட்களின் விலை 54 ரூபாய் ஆகும். மேலும் பைகள் மற்றும் பேக்கிங்கிற்கு 2 ரூபாயும், சக்னாக்களை கொண்டு செல்வதற்கும் விநியோகிப்பதற்கும் மேலும் 2 ரூபாயும் சேர்க்கவும். 1 ரூபாய் சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பரத்திற்கு செல்கிறது. எனவே நீங்கள் விற்கும் சக்னாக்களின் எண்ணிக்கையுடன் மாறுபடும் உங்கள் மாறி செலவுகள் ஒவ்வொரு யூனிட் சக்னாவிற்கும் சுமார் 59 ரூபாய் ஆகும். இப்போது நீங்கள் சாகனாவின் எத்தனை யூனிட்டுகளை விற்றாலும் நிலையான செலவுகள் அப்படியே இருக்கும் என்பதை பார்ப்போம். நீங்கள் ஒரு யூனிட் சாகனாவை 100 ரூபாய்க்கு விற்கும்போது தொழிற்சாலை இடத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு 1 ரூபாயும், மின்சாரம் மற்றும் நீர் போன்ற பயன்பாடுகளுக்கு மற்றொரு 1 ரூபாயும் ஒதுக்கி வைக்கவும். உங்கள் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதற்கு 3 ரூபாய் வரை ஒதுக்கவும். நீங்கள் வெளி தொழிலாளர்களை பணியமர்த்துகிறீர்கள் என்றால், நீங்கள் கடன் வாங்கினால் நீங்கள் செலுத்த வேண்டிய வட்டிக்கு கூடுதலாக 1 ரூபாயை சேர்க்கவும். இவை அனைத்தும் சக்னாவின் ஒவ்வொரு யூனிட்டிற்கும் நிலையான செலவுகளில் சுமார் 6 ரூபாய் வரை சேர்க்கின்றன. நிலையான மற்றும் மாறுபடும் செலவுகள் இரண்டையும் நீங்கள் கூட்டும்போது 100 ரூபாய்க்கு விற்கப்படும் சக்னாவின் ஒவ்வொரு அலகுக்கும் 65 ரூபாய் செலவாகும். இதன் பொருள் நீங்கள் சக்னாவின் ஒவ்வொரு யூனிட்டிற்கும் 35 ரூபாய் லாபம் ஈட்டுகிறீர்கள். இருப்பினும் நீங்கள் 11 ரூபாய் வரிகளை செலுத்த வேண்டியிருக்கும். எனவே வரிகளுக்கு பிறகு உங்கள் லாபம் ஒரு சக்னாவுக்கு சுமார் 24 ரூபாய் ஆகும். உங்கள் நிகர லாப வரம்பு 24% என்று சொல்ல இது ஒரு எளிய வழியாகும். இப்போது திட்டமிடல் பகுதிக்கு. உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. ஒன்று, உங்கள் லாபத்தில் சிலவற்றை மீண்டும் வணிகத்தில் முதலீடு செய்யுங்கள் அல்லது பணத்தை நீங்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பங்கு போன்ற விஷயங்களுக்கு உங்கள் லாபத்தில் பாதியை, அதாவது 12 ரூபாயை மீண்டும் வணிகத்தில் முதலீடு செய்வது புத்திசாலித்தனம். பின்னர் மற்ற 12 ரூபாயை உங்களுக்காகவோ அல்லது பிற நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்தலாம். விரைவாக லாபம் ஈட்ட உங்கள் நிலையான செலவுகளை குறைக்க முயற்சிக்கவும். ஒரு இடத்தை வாடகைக்கு எடுப்பதற்கு பதிலாக சக்னாக்களை உருவாக்க உங்கள் சொந்த கொட்டகையை பயன்படுத்துங்கள். ஆரம்பத்தில் ஊழியர்களின் செலவுகளை மிச்சப்படுத்த குடும்ப உறுப்பினர்களை உங்களுக்கு உதவுங்கள். கடன் வாங்குவதற்கு பதிலாக உங்கள் சொந்த பணத்தை பயன்படுத்துங்கள் அல்லது நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் வணிக கூட்டாளர்களின் உதவியை பெறுங்கள். இந்த வழியில் நீங்கள் வழக்கமான வட்டியை செலுத்த வேண்டியதில்லை. நிலையான கட்டணத்திற்கு பதிலாக லாபத்தில் ஒரு பங்கை அவர்களுக்கு வழங்குங்கள். இந்த செலவுகளை நீங்கள் குறைவாக வைத்திருந்தால் 2வது மாதத்திற்குள் நீங்கள் லாபம் ஈட்டத் தொடங்கலாம். உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்கள் தயாரிப்புகளை விரும்பும்போது, உங்கள் வணிகம் வளரும்போது